ரீசெண்டாக எறும்பு கடைக்கு போயிருந்தப்ப இந்த இயர்பட்ஸ் வந்து நமக்கு கிடச்சி, இது கூட சேர்ந்து இன்னும் ஒரு 3 இயர்பட்ஸ் இருந்துச்சு நம்மகிட்ட. நம்ம அதை வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். இப்போ இந்த இயர்பட்ஸை தான் வந்து நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். இந்த இயர்பட்ஸு என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரியல, ஆனால் உள்ளே வந்து நீட்டாக இருக்குது. ஸோ வந்து சார்ஜர் தான் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சார்ஜரை மாட்டுறேன். சார்ஜர் கனெக்ட் பண்ணியாச்சு. சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா சார்ஜிங் இண்டிகேஷன் எரியுது. நமக்கு பார்த்தா தெரியும், க்ரீன் லைட் வந்து பிளிங்க் ஆகுது. இந்த இயர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு க்ரீன் லைட் வந்து அந்த எல்இடியோட லைட் வந்து பிளிங்க் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜ் ஆயிடுதுன்னு அர்த்தம். அப்போ உள்ளே இருக்க போர்டு வந்து கன்ஃபார்மாக நல்லா இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிறது என்னன்னு பார்ப்போம். ரெண்டு இதை எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து லெஃப்ட் ரைட் நோட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது பேட்ரி தான் போயிருக்கும், அதனால போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சர்வீஸ் பண்ண மாட்டாங்க இது மேக்ஸிமம். அதனால் இது போர்டு எல்லாம் நல்லாயிருக்கும். இதை கழட்டி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து லோக்கல் பிராண்டு தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக கழட்டிடலாம். ஆப்பிள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கட்டுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஸ்க்ரூ டிரைவர் எம்பி விட்டு நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். உள்ள இருக்கிறத ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு அதிர்ச்சியானது பேட்ரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பேட்ரி ஒட்டிடுச்சு. அதோட அந்த பேட்டரியோட சைஸே டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ குண்டாக இருக்குன்னு தெரியும். மற்றது எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பேட்டரி போயிடுச்சு, ரீப்ளேஸ் பண்ண முடியாமல் தான் இதை போட்டிருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நீட்டாக இருக்கிறது யூஸ் ஆகிறத போட மாட்டாங்க யாரும். இருந்தாலும் செக் பண்ணி அதை எப்படி இருக்கு என்னன்றதை பார்க்கலாம். இப்போ டாப்பில் இருக்கிறத கழட்டிருக்கேன். இது நம்ம கழட்டி உள்ள வந்து டேமேஜ் எது இருக்கான்னு செக் பண்ணேன். ஆக்சுவலாக இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பிரித்து எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணி உள்ளே போடுறதுக்காக தான் நம்ம இது பண்ணிடுறோம். இதை கழட்ட வரல, ஸோ வந்து அதை தனியாக அப்படியே வச்சிடலாம். இதில் வந்து மேக்னெட் 2 கொடுத்துருப்பாங்க. இந்த மேக்னெட் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம இயர்பட்ஸ் வந்து அதில் போய் கரெக்டாக நல்லா சீட்டிங் ஆகி சத்தம் நிற்கணும். அப்போ தான் வந்து சார்ஜ் ஏறுறப்போ வந்து நமக்கு லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கும். அதனால இந்த மேக்னெட் வச்சுருக்காங்க. இந்த மேக்னெட் வந்து அந்த இதுலேயும் இருக்கும், நம்ம காவல் மாட்டுற அந்த இதுலேயும் இருக்கும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இதில் வந்து அட்டாச் ஆகி பிடிச்சிடும். ஸோ வந்து லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் ஸ்டேபிளாக சார்ஜிங் ஆகிறதுக்காக நமக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து பேட்ரி எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். பேட்ரி வந்து 0 வோல்ட். பேட்டரியில் வந்து எந்த விதமான வோல்டேஜுமே காட்டலை. இப்படி இருக்கிறதுக்கு 2 காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா பேட்ரி கம்ப்ளீட்டாக டெட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து போர்டில் தான் ஷார்ட் சர்க்யூட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேட்ரி வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிரும். நம்ம ரெண்டையுமே செக் பண்ணலாம். இப்போ பேட்ரி எடுத்துரும். பேட்டரியில் வந்து ஒரு BMS போர்டு இருக்கும். அந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகிருக்கும். ஷார்ட் ஆகிடுச்சுனாலும் இதே கம்ப்ளைண்ட் இருக்கும். ஷார்ட் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அதனால் வந்து அந்த பேட்டரி வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. பேட்டரி பார்த்திங்கன்னா தெரியும், ப்ரெக்னென்ட்டான மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பேட்டரியை வந்து கழட்டிட்டு செக் பண்ணலாம். அந்த போர்ட்லேயே வந்து பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் வந்து நமக்கு மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம கழட்டி விட்டுட்டு போர்டுலேயும் செக் பண்ணுவோம், பேட்டரியையும் செக் பண்ணுவோம். பேட்டரியோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 250 mAh தான். பவர் கம்மி, 3.7 வோல்ட்டு. பேட்டரி வந்து வச்சு பார்த்தா மல்டிமீட்டரில் வோல்டேஜ் காட்டல. ஸோ அந்த பேட்டரி வந்து டெட் கண்டிஷனில் தான் இருக்குது, வோல்டேஜ் காட்டலை. இப்போ வந்து சார்ஜரை கனெக்ட் பண்ணி நம்ம போர்டில் இருந்து அவுட்புட் வோல்டேஜ் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். போர்டில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் மாறுது. நம்ம நார்மலாக டைப் சியை வந்து எந்த பக்கம் ஓப்பன் பண்ணாலும் வர்ற மாதிரி இல்லை. அந்த க்ரீன் லைட் பிளிங்க் ஆகுதா, ஸோ வந்து உள்ள வோல்டேஜ் போகுது. பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்றுறதுக்கான எல்லா வேலையும் நடக்குது. அதனால் பேட்டரிக்கு தான் பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போர்டில் வந்து க்ரீன் லைட் எரியுது, ப்ளஸ் வந்து பேட்டரியில் வோல்டேஜ் பேட்டரி
கனெக்ட் பண்ணுற டெர்மினலில் வந்து வோல்டேஜ் வருது. ஸோ வந்து அந்த தான் பிரச்சனையாக இருக்கும், பேட்ரி இருக்கும். இதையும் கழட்டி செக் பண்ணிடலாம். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒன்று கேட்குது ஒன்று கேட்கல. அதுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா, இந்த பேட்ரி மாற்றினீங்கன்னா சரியாயிடும். என்ன ரீசன் அப்படின்னா, பேட்ரியில் வந்து எம்ஏஹெச் கம்மிங்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வோல்டேஜை ட்ராப் பண்ணியிருக்கோம், வோல்டேஜ் கொடுக்காது. வோல்டேஜ் கொடுக்கலன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்டு வேலை செய்கிறது அப்படிங்கிற அந்த விஷயமே இருக்காது. போர்டு வேலை செய்யலைன்னா நமக்கு ப்ளூடூத்தே கனெக்ட் ஆகாது. அதனால இந்த பேட்டரியை மாற்றுறது இந்த பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்பில் சுற்றிருப்பாங்க. இந்த டேப் வந்து என்ன பர்பஸ்னால் இதில் வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகாது. ஸோ வந்து அந்த டேப் சுற்றிருப்பாங்க. ஸ்பீக்கரையும் செக் பண்ணிடலாம். ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் ஒன் சைடு கேட்காது. நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாமே செக் பண்ணிடுவோம். இப்போ பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். பேட்டரியில் 3.2 வோல்டேஜ் இருந்துச்சு. ஓகே, இப்போ ஸ்பீக்கர் செக் பண்ணிடலாம். ஸ்பீக்கரில் வந்து கண்டினியூட்டி வரணும். ஓகே, ஸ்பீக்கரில் வருது. அப்போ ஸ்பீக்கர் நல்லா இருக்குது. பேட்டரியில் வந்து வோல்டேஜ் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து பேட்டரியும் செக் பண்ணிடலாம், போர்டையும் செக் பண்ணிடலாம். பேட்டரியை செக் பண்ணியாச்சு. போர்டில் வந்து எதாவது ஷார்ட் சர்க்யூட் இருக்கான்னு பார்ப்போம். இந்த சைடு இதுதான் கேட்கல. இதில் ஷார்ட் சர்க்யூட்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபில்டர்ஸ் இருக்கும், அது ஈஸியாக ஷார்ட் ஆகிடும். நம்ம லோ வோல்டேஜ் ஆப்ரேட்டுங்கிறதுனால வந்து நமக்கு அது டிஃப்ரெண்ட்டே தெரியாது. அந்த கேஸ் வந்து கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகி ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சு, ஒரு நீட்னஸ் இல்லாமல். அதனால் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். பெயிண்ட் அடிச்சதுனால நீட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, ஏன்னா பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறமா அது இருக்க தான் இருந்துச்சு. அது நம்ம அந்த இதுக்கான ப்ராப்பரான பெயிண்டிங் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு எல்லோ கலர் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் எல்லோ கலர் அடிக்கிறேன். இப்போ அந்த பேட்டரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த பேட்டரி வந்து 200 வந்துச்சு, லோக்கலில் கிடைக்கல. நான் மதுரையில் தான் ஆர்டர் பண்ணேன். அந்த பேட்டரியுமே வந்து சைஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்துச்சு. ப்ளஸ் வந்து இது 500 mAh, அதை விட டபுள் மடங்கு. அது இருந்தாலும் நம்ம வந்து அதை போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கூட டைமிங் கிடைக்கும். சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது அந்த இடத்துல செட் ஆகுமா என்னன்னு தெரியல, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடணும். இந்த கனெக்டரை கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த டைப் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா, நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு வரும், சார்ஜபிள் ஸ்பீக்கருக்கு வர அந்த பேட்டரி. அதனால் கனெக்டரோட வருது. அதை வந்து நம்ம கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வந்து இதை வந்து சால்விங் பண்ணிடலாம். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக சால்விங் பண்ணணும், இல்லைன்னா போர்டு டேமேஜ் ஆகிடும். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த ஏர்பட்ஸ் வந்து யாருக்காவது வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். லாஸ்ட் வீடியோ வரைக்கும் வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃப்ரீயாக கொடுத்தா யாருமே வாங்க மாட்டேங்கிறீங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து பேமெண்ட் கொடுத்து வாங்கிக்கோங்க. நீங்கள் யாருக்கு வேணுமோ அவங்க வந்து டெலகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், வாங்கிக்கோங்க. இப்போ இந்த இதை ஃபுல்லாமே திரும்ப அசம்பிள் பண்ணி உள்ள வச்சிடலாம். இது வந்து அது எல்இடி தெரியறதுக்கான அந்த ஒரு ஃபைபர் பின்னு மாதிரி இருக்கும். இதனால தான் வந்து அந்த எல்இடி வந்து நல்லா தூரத்தில் இருந்து பார்த்தாலும் அந்த எல்இடி பிளிங்க் ஆகிறது தெரியும். வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் நைட்டில் எடுத்ததுனால கொஞ்சம் லைட்டிங் பத்தலை. நம்ம டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சு இந்த கேஸை வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறது தான். ஸோ வந்து இது எல்லாத்தையுமே வந்து திரும்ப அசம்பிள் பண்ணி மாட்டி விட்டுலாம்.
இந்த ஏர்பட்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுற வீடியோ என்னால் போட முடியல. ஏன் அப்படின்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோன் இருக்குது, டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் இல்லை. டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் வீடியோ எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இதை வந்து நான் டெஸ்ட் பண்ணலை. ஆனால் இது ஏர்பட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பேட்டரி தான் போயிருந்துச்சு. பேட்டரியை வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாகவே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த சார்ஜிங் கேஸில் இருக்க பேட்டரியும் சேஞ்ச் பண்ணியாச்சு. அந்த ஏர்பட்டில் இருக்க அந்த பேட்டரியும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன். ரெண்டுமே புதுசாக மாற்றியாச்சு. ரெண்டுமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. சார்ஜிங் கேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஏர்பட்டில் இருக்க பேட்டரியை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். ஒரு பேட்டரி 90 rupees. இது வந்து கிடைக்கல. இதுவுமே வந்து அன்சைஸ் தான். இதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் உள்ள வச்சுருக்கேன். அந்த ஏர்பட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுனால நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியல. இதே இது வந்து அந்த சார்ஜிங் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு டைப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து நம்ம வந்து சாதனை பண்ணணும். இப்போ ஒருவேளை நீங்கள் பேட்டரி மாற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மல்டிமீட்டர் வச்சு ப்ளஸ் மைனஸ் செக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளஸ் மைனஸ் வந்து மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா ஏர்பட் வந்து அந்த போர்டு வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு அது போயிடுச்சு அப்படிங்கிறது தெரியாத அளவில் தான் போகும். ஸோ வந்து அதை கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. சால்டரிங் பண்ணியாச்சு. இதில் மறக்காமல் வந்து ஒரு டேப் பண்ணிடுங்க. ஏன்னா பேட்டரியோட டெர்மினல் வந்து வெளியே தெரிஞ்சிட்ருக்கோம். ஸ்பீக்கரோட அந்த பாடியில் வந்து கண்டிப்பாக அது லெட்டரலாக தான் இருக்கும். அதனால் அதை மேலே வச்சிங்க அப்படின்னா பேட்டரி ஷார்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்படியே வச்சு மேலே வந்து ஒரு டேப் போட்டு வச்சுருங்க. வந்து உள்ள பேட்டரி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து இன்னொரு பேட்டரி வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து இதில் ஒரு பேட்டரி தான் போயிருந்துச்சு. நம்ம சேஃப்டிக்கு 2 பேட்டரியுமே சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னொரு பேட்டரி ஸ்பேருக்கு இதில் இருந்தது அப்படியே தனியாக வச்சுருக்கேன். இன்னும் 3 ஏர்பட் இருக்குது. 3 இது ரெடி பண்ணுறதுக்கு இதில் ஏதாவது ஒரு பேட்டரியை வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். ஸோ அந்த தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதில் அதே மாதிரி நம்ம ப்ளஸ் மைனஸ் பார்த்து இந்த பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். ப்ளஸ் மைனஸ்க்கு ஏர்பட்ஸோட இதில் வந்து சிவப்பு கருப்பு வயர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸை வந்து சிவப்புலையும் மைனஸை வந்து கருப்புலையும் கொடுக்கணும். கேர்ஃபுல்லாக கொடுத்துருங்க. இன்னொன்று இதில் வந்து சால்டரிங் பண்ணுறப்ப ரொம்ப நேரம் ஹீட் வைக்கக்கூடாது. வச்சோன்னே எடுத்துடணும். இல்லைன்னா வந்து இது லித்தியம் அயன் பேட்டரி ஹீட் உள்ள ஏறிச்சு அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பேட்டரி ஃபெயிலியர் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து பேட்டரியில் ரொம்ப நேரம் சால்டரிங் பண்ணக்கூடாது. பொதுவாகவே பேட்டரியில் சால்டரிங் பண்ணக்கூடாது. லித்தியம் அயனில் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது, வெடிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. அதனால் ஹீட் அப்ளை பண்ணதால பிரச்சனை. ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. உள்ளே போட்டு சார்ஜர் தான் செக் பண்ணிடலாம். சார்ஜர் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒர்க்காக தான் செக் பண்ணுற வீடியோ நான் எடுக்கலை. ஆனால் இது வந்து ஒர்க்கிங் குட் கண்டிஷனில் இருக்குது. மைக் எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.